தினம் விடிந்தாலே பதற்றம். இப்படி ஒரு உலகில் வாழவே முடியாது. ட்ரம்பை விமர்சித்த பிரேசில். அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கியதால் போர் பரவியது. பாகிஸ்தான் முயற்சியில் 10 நாள் போர் நிறுத்தம். அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை வாய்ப்பு உருவானது. ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு மீண்டும் பின்னர் மூடப்பட்டது. உலகை பதற்றத்தில் ஆழ்த்தியது. இந்த சூழலில் தினமும் உலகை அச்சுறுத்தும் ட்ரம்புடன் எப்படி வாழ முடியும் என பிரேசில் அதிபர் லுலா கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல் போராக பரிமாணம் அடைந்தது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் முயற்சியில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதோடு அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒரு வாய்ப்பு அமைந்தது. பின்னர் அமெரிக்க தலையீட்டில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆகியோருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையான போரை 10 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க முன்வந்துள்ளன என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு இஸ்ரேலும் ஒப்புதல் அளித்த நிலையில் போர் படிப்படியாக முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி அறிவித்தார். ஆனால் மீண்டும் ஹார்முஸை மூடுவதாக ஈரான் அறிவித்திருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ஈரான் ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் துறைமுகங்களில் இருந்து கப்பல்கள் வெளியேற முடியாமல் அமெரிக்க கடற்படை தடுத்து வருவதாகவும் இதற்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரேசில் அதிபர் லுலுடா சில்வா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்து ஒரு நாட்டை அச்சுறுத்தி வருகிறார். தினமும் உலகை அச்சுறுத்தும் ஒரு நாட்டின் அதிபரோடு எப்படி வாழ முடியும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு ட்ரம்புக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றும் அவர் ஏன் போரை கைவிட்டு அமெரிக்காவிடம் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி திறன் உள்ளது என்று சொல்லக்கூடாது, அது கேட்பதற்கு நன்றாகவே இருக்கும் என்றும் கூறியுள்ளார்.